அண்மை செய்தி, வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடைபெற்ற போட்டியில் 280 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை தற்பொழுது இந்திய அணி வீழ்த்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான இந்த கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி என்பது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக தொடங்கியிருந்தது. இந்த போட்டியில் தற்போது 280 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. முதல் நாள் ஆட்டத்தின் போது 376 ரன்கள் என்பது தொடர்ச்சியாக இந்தியா சார்பில் 10 விக்கெட் இழப்பிற்கு எடுக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய பங்களாதேஷ் அணியானது 149 ரன்னுக்கு 10 விக்கெட்டுகளை இழந்தது. அதன் தொடர்ச்சியாக 287 ரன்கள் எடுத்து இந்திய அணி அதிகபட்சமாக சுகுமான் கில் 119 ரன்களும் அதே போல ரிஷப் பண்ட் 109 ரன்களும் எடுத்து 2 சதங்களை கொடுத்து இந்திய அணிக்கு பலத்தினை சேர்த்திருந்தனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த வங்கதேச அணியினுடைய அதிகபட்சமாக ஷாண்டோ 82 ரன்கள் எடுக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் 234 ரன்கள் எடுக்கப்பட்ட நிலையில் 10 விக்கெட் இழப்பிற்கு ஆட்டம் இழந்தது. குறிப்பாக இந்த நிலையில்தான் 280 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி என்பதனை பற்றி பதிக்கிறது. முதல் இன்னிங்ஸிலேயே அஸ்வின், அதாவது ரவீந்திரன் அஸ்வின் தொடர்ச்சியாக தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் 113 ரன்கள் என்பது விளாசியிருந்தார். அப்பொழுதே ஜடேஜாவும் கூட்டணியில் இருந்த நிலையில் 86 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் அபார ஒரு வெற்றி என்பதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் முதல் இன்னிங்ஸ் என்பது இந்திய அணிக்கு அமைந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அபார பந்து வீச்சின் காரணமாக 149 ரன்களுக்கு சுருட்டப்பட்ட நிலையில் வங்கதேசம் அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி வீரர்களில் அதிகபட்சமாக சுகுமான் கில் 119 ரன்களும் அதே போல ரிஷப் பண்ட் 109 ரன்களும் எடுத்திருந்தனர். இந்த நிலையில் தான் 287 ரன்கள் 4 விக்கெட்டுக்கு இழக்கப்பட்ட நிலையில் 64 ஓவர்கள் என்பதும் வீசப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பங்களாதேஷ் நேற்று இன்றைய தினம் களமிறங்கிய நிலையில் 234 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்யப்பட்டு இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி என்பதனை பதிவு செய்திருக்கிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த சர்வதேச போட்டியில் இருக்கக்கூடிய தரவரிசை பட்டியலில் இந்திய அணி தன்னுடைய பட்டியலில் அந்த இடத்தை என்பது தக்க வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றதால் ரசிகர்கள் ஆரவாரத்துடன் இந்த போட்டியை காண வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்திய அணி சொந்த மண்ணில் அபார வெற்றியை பெற்றிருக்கக்கூடியது முதல் வெற்றியை பதிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.